Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது effect of dielectrics in capacitor. அதாவது dielectric ஒரு capacitor அதாவது parallel plate capacitors குள்ள இன்சர்ட் பண்றதால என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆக போகுது அதோட யூஸ் என்ன அப்படிங்கறதை நம்ம லாஸ்ட்ல பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்கை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய கம்பல்ஷன் இருக்கு. இப்போ ஒரு parallel plate capacitor அதை நம்ம ஒரு பவர் சப்ளை கூட கனெக்ட் பண்றோம், ஒரு டிசி சோர்ஸ் கூட கனெக்ட் பண்றோம், ரைட்? இப்போ இந்த கெப்பாசிட்டர் எந்த மொமெண்ட் வரைக்கும் சார்ஜ் ஆகும் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த சார்ஜஸ் உள்ள என்டர் ஆகலாம். எந்த மொமெண்ட் வரைக்கும் சார்ஜ் ஆகும் அப்படின்னா, இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலா இந்த பேரலல் பிளேட்ஸ் கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வர்ற வரைக்கும் இது சார்ஜ் ஆகும். இதுக்கப்புறம் அதாவது பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இது அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சார்ஜிங் நடக்காது, சேச்சுரேட் ஆயிடுது. இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஏன்னா இங்க என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோ, அதாவது இந்த பிளேட் என்ன பொட்டன்ஷியலோ அதே பொட்டன்ஷியல் இது இருந்துச்சுன்னா there is no potential difference. ஸோ இங்க சார்ஜ் ஃப்ளோ நடக்காது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறது இந்த பவர் சப்ளையோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதுக்கு ஈக்குவலா வர்ற வரைக்கும் சார்ஜிங் நடக்கும். ஓகே, இந்த ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா இந்த டாபிக்கை ரொம்ப ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ண போறோம் கெப்பாசிட்டருக்குள்ள. ரெண்டு விதமா அதை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, பேட்டரி நம்ம கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிட்டு பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கிறோம். அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்னன்னா, பேட்டரியை கனெக்ஷன்ல வச்சுக்கிட்டே ஒரு டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம்னா அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கிறோம். இது செகண்ட் பார்ட். இங்க ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கறோங்க. when capacitor is disconnected from the battery. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு கெப்பாசிட்டிவ் பிளேட், இதுக்கு நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். இங்க பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட், இது நெகட்டிவ் சார்ஜ் பிளேட். கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அப் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் த பவர் சப்ளை. ஓகே, இப்போ இதை டிஸ்கனெக்ட் பண்றோம். இதை டிஸ்கனெக்ட் பண்றோம். இதுக்கப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றோம். ஓகே, டயஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்றோம். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைன்னா ஏரா இருந்திருக்கும். அதனோட பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நாட்டா இருந்திருக்கும். இப்போ இதோட பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் அப்படின்னு மாறிடும். which is equal to என்ன எழுதலாம்னா எப்சிலான் ஆர் இன்டு எப்சிலான் நாட். அதாவது எப்சிலான் நாட் அதோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் டைம்ஸ் இதோட பெர்மிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது என்ன நடந்திருக்கும்னா, இங்க ஒரு Q0 அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் உள்ள இன்ஜெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த சமயத்தில், அதாவது வித்தவுட் டயஎலக்ட்ரிக், அந்த பொட்டன்ஷியல் ஆக்சுவலா V தான், நான் இங்க V0 மென்ஷன் பண்றேன். இப்போ இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா C0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ Q பை ரேஷியோ ஆஃப் சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல் டெவலப்டு, அதுதான் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ Q0 பை V0. இதுதான் வித்தவுட் த இன்சர்ஷன் ஆஃப் டயஎலக்ட்ரிக். ஓகேங்களா? இப்போ இதை பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்க்குறோம். டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடியும் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்
இப்போ இந்த இடத்துல எந்த விதமான மெட்டீரியலும் கிடையாது, அல்லது ஏர் இல்ல ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு, அதை நம்ம E நாட்னு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஓகே, டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா மாறுதுன்னா அதை ஈன்னு எடுத்துக்கிறோம். சிக்மா பை எப்சிலான், இந்த எப்சிலான் எப்படி எழுத முடியும், எப்சிலான் ஆர் இன்டு எப்சிலான் நாட் அப்படின்னு எழுத முடியும். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா மாறி இருக்குது நமக்கு தெரியும், எப்சிலான் ஆர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 1 other than air or free space. இப்போ எப்சிலான் ஆர் கிரேட்டர் than 1னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குது அப்படின்னா இஸ் லெஸ் than the initial value. டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை விட இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெடியூஸ் ஆகுது, பொட்டன்ஷியல் என்னவாகுது அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ பொட்டன்ஷியல் V நாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூசுவலான ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் E இன்டு டி இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன், அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ். ஸோ வித்தவுட் த டைஎலக்ட்ரிக் அப்படிங்கும் பொழுது E நாட் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பொட்டன்ஷியல் வியா சேஞ்ச் ஆகுது, அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு, அதாவது வித் த இன்சர்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன்டு டிஸ்டன்ஸ். இது எப்படி எழுத முடியும், சிக்மா ஆல்ரெடி இருக்கிற டி டிவைடட் பை எப்சிலான் ஆர் இன்டு எப்சிலான் நாட். இங்கேயும் அப்படித்தான், பொட்டன்ஷியல் inside the dielectric with the insertion of dielectric is less than the without dielectric. அப்போ potential reduce ஆகுது. ஓகே, பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இங்க வந்து அதாவது எந்த அளவுக்கு சார்ஜ் இந்த Q நாட் அப்படிங்கிற சார்ஜ் எதனால வந்திருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜஸ் இன்ஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த பவர் சப்ளையோட பொட்டன்ஷியலை இது அட்டைன் பண்ணுதோ அப்போ சார்ஜிங் நடக்காது. அப்ப இருக்கிற சார்ஜ் தான் அதோட மேக்ஸிமம் சார்ஜ், அதை Q நாட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பொட்டன்ஷியல் வந்து கம்மி ஆயிடுச்சு, ஆனா ஃபர்தரா சார்ஜ் இன்ஜெக்ட் ஆகும். அப்போ பொட்டன்ஷியல் கம்மி ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் அதிக சார்ஜ் அதனால அக்வயர் பண்ணிக்க முடியும். பட் இங்க அதிக சார்ஜ் சப்ளை பண்றதுக்கு பேட்டரி கிடையாது. அப்ப இனிஷியலா என்ன சார்ஜ் இருந்துச்சோ, Q நாட் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா இப்பயும் அதே சார்ஜ் தான் மெயின்டைன் ஆகும். இப்போ பொட்டன்ஷியல் ரெடியூஸ் ஆகிறதால சோர்ஸ், அதாவது சார்ஜ நமக்கு சப்ளை பண்றதுக்கு சோர்ஸ் கிடையாது. இப்போ அதே சார்ஜ் தான் இங்க மெயின்டைன் ஆகும். இப்போ Q இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் சார்ஜ் Q நாட். ஓகேங்களா, இதை நம்ம இன்சர்ட் பண்ணாலும் இதே தான் நடக்குது. ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு E நாட் டிவைடட் பை எப்சிலான் ஆர், 1 by epsilon r times the initial electric field. பொட்டன்ஷியல் என்னன்னா 1 by epsilon r times the initial potential. ஓகே, இந்த மாதிரி நாம டிரைவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து கெபாசிட்டன்ஸ் என்னவாகும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, கெபாசிட்டன்ஸ் அது C நாட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இனிஷியல் கெபாசிட்டன்ஸ் Q நாட் பை V நாட். ஓகேங்களா, டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் C is equal to அதே சார்ஜ் தான் மெயின்டைன் ஆகுது. கரெக்ட்டுங்களா, Q is equal to Q நாட் டிவைடட் பை, ஆனா பொட்டன்ஷியல் ரெடியூஸ் ஆயிடுச்சு V. அதோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா Q டிவைடட் பை V ஓட வேல்யூ V நாட் பை எப்சிலான் ஆர். ஓகே, இப்போ Q is equal to Q நாட், இதை சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ Q நாட் பை V நாட் into epsilon r இல்லையா, reciprocal of the reciprocal. Q நாட் by V நாட் அப்படிங்கிறது என்னங்க, initial capacitance. இப்போ C is equal to epsilon r times the initial capacitance. Epsilon r ஓட value we know that always greater than 1 for the medium other than air or free space. அப்போ டெஃபினட்டா greater than 1 ஆல ஒரு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும் பொழுது டெஃபினட்டா அதோட ஃபைனல் ப்ராடக்ட் அதிகமா இருக்கும். இப்போ C is greater than C நாட். இப்போ கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால அதோட சார்ஜ் ஸ்டோரிங் கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, பட் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. ஏன்னா சோர்ஸ் கிடையாது, இங்க சோர்ஸை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கெபாசிட்டன்ஸை பார்த்துட்டோம். ரைட், அடுத்தது எனர்ஜியை பார்க்க போறோம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் சிபி ஸ்கொயர் இல்ல
ஆஃப் கியூ ஸ்கொயர் பை சி அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இங்க சார்ஜ் இது எந்த ஃபார்முலா எடுத்தாலும் ஒரே ரிலேஷன் தான் வரும். இங்க நம்ம பாத்தீங்கன்னா கியூ ஸ்கொயர் பை சி அப்படிங்கிற இந்த ஃபார்ம் எடுத்துக்கிறோம். ஸோ வித்தவுட் த டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிறதால இதை நம்ம யூ நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ சார்ஜ் கியூ நாட், கெப்பாசிட்டன்ஸ் சி நாட்டா இருக்குது. ரைட், இதுதான் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. வித் டைஎலக்ட்ரிக் அப்படிங்கும் பொழுது நம்ம இதை யூன்னு எடுத்துக்கிறோம். 1/2 Q ஸ்கொயர் பை சி நாட்டுக்கு பதிலாக சி சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேங்களா? அப்போ 1/2 இன்ஸ்டெட் ஆஃப் Q என்ன பண்ணலாம்? Q நாட் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா சார்ஜ் இங்க இன்க்ரீஸ் ஆகிறது இல்ல, பேட்டரி கனெக்டடா இல்ல. அப்போ Q நாட் ஸ்கொயர் பை இன்ஸ்டெட் ஆஃப் சி என்ன பண்ணலாங்க? எப்சிலான் ஆர் இன்டூ சி நாட் அப்படின்னு எழுதலாம். எப்சிலான் ஆர் இன்டூ சி நாட். இப்போ இதை எப்படி எழுத முடியும்? இதை 1/எப்சிலான் ஆர் into in the total value 1/2 Q naught square by C naught. இதை வந்து initial energy U naught எழுத முடியும். அப்போ the new energy is equal to U naught by epsilon R. அப்போ 1/epsilon R times இங்க energy reduce ஆகுது. electrostatic energy, potential energy இங்க reduce ஆகுது. Okay. இப்போ U is less than U naught. ஓகேங்களா? U is less than U naught. ஓகே, இப்போ எனர்ஜி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அதோட எனர்ஜி கம்மி ஆயிடுச்சு. இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ இந்த உள்ள இன்சர்ட் பண்ண டைஎலக்ட்ரிக்கை வெளியில எடுக்கணும். அப்போ அதோட இனிஷியல் எனர்ஜியா என்னவா மாறும்? கொஞ்சம் அதிக எனர்ஜியா மாறணும் இல்லையா? அதாவது இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் U எனர்ஜியா ரெடியூஸ் ஆகுது. இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி U நாட் எனர்ஜியா இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த டைஎலக்ட்ரிக்கை வெளியில எடுக்கணும்னா இது Uங்கிறது U நாட்டா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த டிஃபரன்ஸ் என்ன பாருங்க? del U is equal to U நாட் மைனஸ் U. இந்த டிஃபரன்ஸ் எனர்ஜி இருக்குது இல்லைங்களா? இந்த எனர்ஜிக்கு ஈக்குவலண்டான ஒர்க்கை நம்ம அப்ளை பண்ணாதான் இந்த அதாவது டைஎலக்ட்ரிக்கை இந்த கெப்பாசிட்டர் பிளேட்ல இருந்து வெளியில எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிடும்? ஜஸ்ட் உள்ள இதோட விசினிட்டிக்கு கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த டைஎலக்ட்ரிக் உள்ள அட்ராக்ட் பண்ணப்பட்டுரும். ஓகேங்களா? ஸோ அட்ராக்ட் பண்றதுனால ஏதோ சம் எனர்ஜி, ஏதோ சம் ஒர்க் வந்து அங்க ஸ்பெண்ட் ஆகுது. அந்த ஒர்க்குக்கு கரஸ்பாண்டிங்கான எனர்ஜி தான் இங்க டிக்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் பாருங்க. அதாவது ஒரு பேட்டரியை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம், டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னவாகுது? எனர்ஜி ரெடியூஸ் ஆயிடுது. இந்த எனர்ஜி, அதாவது எவ்வளவு எனர்ஜி ரெடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணாதான் இந்த டைஎலக்ட்ரிக்கை வெளியில் எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்ப நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு அதுல இன்க்ரிமெண்ட் ஆகுது, அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அது வந்து ஃபைனல் ஸ்டேட், அதாவது இனிஷியல் ஸ்டேட் U நாட் அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணிடுது. ஓகே, அப்போ இது ஸ்டார்டிங்ல நம்ம ஏதோ சம் எனர்ஜி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டருக்குள்ள ஒரு டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும் பொழுது ஜஸ்ட் இதோட விசினிட்டிக்குள்ள கொண்டு போனாலே போதும், என்னவாயிடுங்க? டைஎலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆயிடும். ஏன்னா இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இதை அந்த மாதிரியான மேனர்ல அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அட்ராக்ட் பண்ணும் பொழுது இந்த சிஸ்டம் ஏதோ சம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுது இல்லையா? ஒரு ஒர்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஒர்க்குக்கான எனர்ஜி இந்த சிஸ்டத்திலிருந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் எனர்ஜி என்னவாகுதுங்கன்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணுது. அதனாலதான் அது U நாட்ல இருந்து யூவா ரெடியூஸ் ஆகுது. ஓகே, அப்போ பாருங்க, இதை ரீகேப் பண்ணும் பொழுது பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்சிலான் ஆர் டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? பொட்டன்ஷியல் எப்சிலான் ஆர் டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது, 1/எப்சிலான் ஆர் ரெடியூஸ் ஆகுது. கெப்பாசிட்டன்ஸ் எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. எனர்ஜி 1/எப்சிலான் ஆர் டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றதுனால நடக்குது. ஓகே, இப்போ அதாவது
எனர்ஜி டென்சிட்டி என்னவாகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, எனர்ஜி டென்சிட்டி அதை UE ன்னு எழுதுவோம். is equal to 1/2 epsilon naught E square. இதுதான் ஈக்குவேஷன் ஃபார் எனர்ஜி டென்சிட்டி. இது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, வித்தவுட் டைஎலக்ட்ரிக், அப்போ E0 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம்னா இது U is equal to 1/2 epsilon into E square. ஓகேங்களா, வித் டைஎலக்ட்ரிக். இப்போ 1/2 இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம், epsilon r into epsilon naught. இதை எப்படி எழுத முடியும், E0 divided by epsilon r the whole square. அப்போ 1/2 epsilon r epsilon naught E0 divided by E0 square divided by epsilon r square. epsilon r square. இப்போ இந்த ஸ்கொயர் அண்ட் என்னவாகுது, epsilon r கேன்சல் ஆகுதுங்க. இப்போ 1/2 into epsilon naught E0 square whole divided by epsilon r. அப்போ இதுதான் டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஃபைனல் எனர்ஜி டென்சிட்டி. இதுவும் என்ன ஆகுதுன்னா, இது வந்து இனிஷியல் எனர்ஜி டென்சிட்டி 1/2 epsilon naught E0 square. இது இனிஷியல். ஸோ இதை நம்ம U0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா the final energy density will be U0 divided by epsilon r. அப்போ எனர்ஜியும் என்னவாகுதுங்க, 1/epsilon r டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. எனர்ஜி டென்சிட்டியும் 1/epsilon r டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணா நடக்கக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட், இப்போ பேட்டரியை கனெக்டடாவே வச்சுக்கிட்டு ஒரு டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ கெப்பாசிட்டர், அதோட இனிஷியல் கெப்பாசிட்டன்ஸ் C0, அதை ஒரு பவர் சப்ளை கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலாக வர்ற வரைக்கும் இங்கே சார்ஜஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படி ஸ்டோர் ஆன சார்ஜை Q0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை வந்து V0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். டெஃபினட்டாக இந்த V0 ஆக்சுவலாக இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ என்ன செய்யறோம்னா, சாரி, இந்த V0 Vயும் இப்போ ஈக்குவலா இருக்குது. ஸோ Q0 அப்படிங்கிற சார்ஜ் இங்க ப்ரொடியூஸ் ஸ்டோர் ஆயிருக்குது. இப்போ இந்த பேட்டரியை கனெக்டடாவே வச்சுக்கிட்டு ஒரு டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றோம். ஓகேங்களா, அதோட பெர்மியபிலிட்டி இஸ் எப்சிலான். ஓகே, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அது எப்சிலான் ஆர். ஸோ எப்சிலான் ஆர் இன்டு எப்சிலான் நாட், அதுதான் இதோட பெர்மிட்டிவிட்டி. ஓகே, இப்போ டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ண உடனே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாகும் அப்படின்னு பார்த்தா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இனிஷியல் E0 is equal to sigma by epsilon naught. எலக்ட்ரிக் ஃபீல்டு with the insertion of dielectric sigma by epsilon மாறும். sigma divided by epsilon r epsilon naught. இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னா E0 divided by epsilon r அப்படின்னு எழுதலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது, 1/epsilon r டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெடியூஸ் ஆகும் பொழுது பொட்டன்ஷியலும் டெஃபினட்டா ரெடியூஸ் ஆகும். சிக்மா டி பை எப்சிலான் நாட், கரெக்டுங்களா? அப்போ V is equal to sigma d divided by epsilon. So sigma d divided by epsilon naught epsilon r. So V is less than V naught. Potential reduce. So இன்செர்ட் பண்ணும் பொழுது பொட்டன்ஷியல் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ரெடியூஸ் ஆன உடனே இங்க வந்து லோ பொட்டன்ஷியல், இந்த பேட்டரி ஹை பொட்டன்ஷியல். அப்ப வரைக்கும் வியும் வி நாட்டும் ஈக்குவலா இருந்துச்சு. டைஎலக்ட்ரிக்கை இன்செர்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுதுங்க, பொட்டன்ஷியல் ரெடியூஸ் ஆகுதுங்க. ஸோ எக்ஸ் அந்த பொட்டன்ஷியலை பேலன்ஸ் பண்றதுக்கு எக்ஸஸ் ஆஃப் சார்ஜ் உள்ள இன்செர்ட் ஆகுது. ஏன்னா இங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ்ல பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிருந்தோம், எக்ஸஸ் ஆஃப் சார்ஜ் உள்ள வர்றதுக்கு பவர் சோர்ஸ் கிடையாது. இங்க சோர்ஸ் ரிமைன்ஸ் கனெக்டட். அப்ப என்னவாகுதுங்க, டெஃபினட்டா சார்ஜஸ் எக்ஸஸா உள்ள வருது. அப்போ Q ஓட வேல்யூ
is greater than Q naught without the dielectric. ஓகேங்களா? ரைட், இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் செகண்ட் கேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். எது வரைக்கும் இந்த சார்ஜ் உள்ள வந்துட்டு இருக்கும், இந்த சப்ளை அதாவது பவர் சப்ளையோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவலா வர்ற வரைக்கும் இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகிறத கூடிய சுச்சுவேஷன் என்னன்னா, இது V ஈக்குவல் டு V நாட்னு வர்ற வரைக்கும் இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அப்போ V is equal to V naught வருதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆஃப்டர் த இன்சர்ஷன் இஸ் ஈக்குவல் டு E நாட் வர்ற வரைக்கும் இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பொட்டன்ஷியல் ரெடியூஸ் ஆச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெடியூஸ் ஆச்சு. இப்போ ஆனா சார்ஜ் வந்து ரிமைன்ஸ் சேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் ஆகுது, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ சார்ஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆச்சோ அந்த அளவுக்கு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சார்ஜோட இன்க்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆச்சுங்க, 1/εr டைம்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு. அப்போ சார்ஜ் εr டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ εr இன்டு Q நாட் அப்படிங்கிறது இதோட ஃபைனல் சார்ஜ். ஓகேங்களா? ஆஃப்டர் த இன்சர்ஷன் ஆஃப் டைஎலக்ட்ரிக். ஓகே, இப்போ இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்னவாகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். C நாட் அப்படிங்கிறது இனிஷியல் கெப்பாசிட்டன்ஸ், Q நாட் பை V நாட். ஓகேங்களா? Cங்கிறது ஃபைனல் கெப்பாசிட்டன்ஸ், சார்ஜ் மாறி இருக்குது. பொட்டன்ஷியல் வந்து V, பட் இங்க V இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுதுங்க, V நாட்டா இருக்கு. ஓகே, அப்போ Q டிவைடட் பை V நாட். ரைட், அப்போ ஃபைனல் கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் ஈக்குவல் டு εr டைம்ஸ் த Q நாட் அப்படின்னு எழுத முடியும் இல்லையா? Q is equal to εr into Q naught. Okay, அப்போ εr divided by into Q naught divided by V naught. Q naught by V naught நம்ம என்ன எழுத முடியுமே, C naught அப்படின்னு எழுதலாம். So, C is equal to εr times the C naught. இப்போ கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. டெஃபினட்டா டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ண ரெண்டு கேஸ்லயுமே கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகல, பொட்டன்ஷியல் ரெடியூஸ் ஆச்சு. செகண்ட் கேஸ்ல சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, பொட்டன்ஷியல் பேலன்ஸ் ஆகுது, ஈக்குவலாவே மெயின்டைன் ஆகுது. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ எனர்ஜி என்னவாகும் அப்படின்னா, வித்தவுட் த இன்சர்ஷன் ஆஃப் த டைஎலக்ட்ரிக், அதான் U நாட்னு வச்சுக்கிறோம், 1/2. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க, பட் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ என்ன ஃபார்ம் எடுத்துக்கலாம்னா, கன்வீனியன்ட் ஃபார்ம் CV ஸ்கொயர் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அப்போ C நாட் V நாட் ஸ்கொயர். ஏன்னா இங்க பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கிறதால இதை நம்ம ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் கால்குலேஷனுக்கு. ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற எனர்ஜி U ன்னு எடுத்துக்கிறோம், 1/2. இன்ஸ்டெட் ஆஃப் C நாட் C ன்னு எடுத்துக்கிறோம், இன்ஸ்டெட் ஆஃப் V நாட் V ன்னு எடுத்துக்கிறோம். இங்க V is equal to V நாட். So 1/2 இன்ஸ்டெட் ஆஃப் C என்ன பண்ணலாம், εr into C நாட் இன்ஸ்டெட் ஆஃப் V நாட் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ இப்போ εr into 1/2 C நாட் V நாட் ஸ்கொயர். சோ இது இனிஷியல் எனர்ஜியா இருக்குது. அப்போ εr into U நாட். அப்போ என்னவாகுதுங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல டிக்ரீஸ் ஆச்சு, செகண்ட் கேஸ்ல εr டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். εr is greater than 1 அப்படிங்கிறதால. ஓகே, இப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி என்னவாகும், அதுவும் டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான டெரிவேஷன் பார்க்கலாம். எனர்ஜி டென்சிட்டி U நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இனிஷியல் 1/2 ε0 E நாட் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ ஆஃப்டர் த இன்சர்ஷன் அதை U ன்னு எடுத்துக்கிறோம், 1/2 எப்சிலான் E ஸ்கொயர். நமக்கு இந்த ஃபீல்ட பேலன்ஸ் பண்ற மாதிரி எக்ஸஸா சார்ஜஸ் உள்ள இன்ஜெக்ட் ஆயிடுச்சு ஆஃப்டர் த இன்சர்ஷன். அப்போ E is equal to என்னன்னு வச்சிருந்தோம், E நாட். இப்போ U is equal to 1/2 εr ε0 E நாட் ஸ்கொயர். ஓகேங்களா? இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னா εr into 1/2 ε0 E நாட் ஸ்கொயர். ஸோ இது
இனிஷியல் எனர்ஜி டென்சிட்டி. இப்போ எனர்ஜி டென்சிட்டியும் என்னவாகுது அப்படின்னா எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ பேட்டரிய கனெக்டடாவே வச்சுக்கிட்டு டயஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்டா இருக்குது, பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்குது, சார்ஜ் மட்டும் எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க, பொட்டன்ஷியல் ரெடியூஸ் ஆகிறதால கெப்பாசிட்டன்ஸ் எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எனர்ஜி எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எனர்ஜி டென்சிட்டி எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட் அப்படிங்கும் பொழுது. ஓகே, இப்போ இந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பேட்டரியை கனெக்டடாவே வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றோம். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ அடிஷனலா ஏதோ சம் ஒர்க் பண்ணா மட்டும்தான் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணணும்னா டெஃபினட்டா நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் தான் இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜியா அங்க ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ ஒன்ஸ் நம்ம என்ன செய்யறோம்னா பேட்டரியை கனெக்டடாவே வச்சுக்கிட்டு டயஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்றதுக்கு ஏதோ சம் எக்ஸ்டர்னலா ஒர்க் பண்ணணும். அந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் தான் இங்க இன்கிரிமெண்ட் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறுது. ஓகேங்களா? சோ இந்த இங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்யறோம்னா ஜஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல டேபிள்ல எழுதுறோம். அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது without the connection of battery, with connection of battery அப்படின்னு எழுதுறோம். என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் என்னவாகுது அப்படிங்கறத சொல்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாகுதுங்கிறத சொல்றோம், பொட்டன்ஷியல், கெப்பாசிட்டன்ஸ், எனர்ஜி டென்சிட்டி. ஓகேங்களா? வித்தவுட் த கனெக்ஷன் ஆஃப் பேட்டரி, அதாவது பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்சர்ஷன் ஆஃப் த டயஎலக்ட்ரிக் அப்படிங்கும் பொழுது Q remains the same. Q is equal to Q naught. எலக்ட்ரிக் ஃபீல்டு அது ரெடியூஸ் ஆகுதுங்க. எவ்வளோ டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது? 1 by epsilon r டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. டிக்ரீசஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுது. பொட்டன்ஷியலும் டிக்ரீஸ் ஆகுது. V is equal to V naught by epsilon r, அதுவும் டிக்ரீஸ் ஆகுது. கெப்பாசிட்டன்ஸ் C is equal to epsilon r times the C naught. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து U is equal to U naught divided by epsilon r. இப்போ எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுங்க. எனர்ஜி டென்சிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. U is equal to U naught by epsilon r. எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி டென்சிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. 1 by epsilon r டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இங்க சார்ஜ் மட்டும் ரிமைன்ஸ் த சேம். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மீதி இருக்கிற எல்லா பாராமீட்டர்ஸும் டிக்ரீஸ் ஆகுது. அது 1 by epsilon r டைம்ஸ். இப்போ பேட்டரியை கனெக்டடாவே வச்சுக்கிட்டு நம்ம டயஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா? இன்டு Q நாட். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சிக்மா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அங்க ஃபர்தரா சார்ஜிங் நடக்குது. V is equal to V naught. அப்போ எக்ஸஸா சார்ஜ் உள்ள போக முடியுதுங்க. இனிஷியலா இருந்த பொட்டன்ஷியல் அது வந்து ரெடியூஸ் பண்ணுது. இப்போ அதனால அதிக சார்ஜ் அதனால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் இங்கேயும் அதிகமாகுது. எவ்வளவுனா எப்சிலான் ஆர் டைம்ஸ் அதிகமாகுது. ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தா அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது எப்சிலான் ஆர் டைம்ஸ். ஏன்னா இன்னும் அதிகமான சார்ஜ் உள்ள போய் இன்ஜெக்ட் ஆகிறதால அங்க அதிக சார்ஜ் தான், அதிக எனர்ஜி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். U நாட். எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது U is equal to அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது த இனிஷியல் வேல்யூ. ஓகேங்களா? எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது,
எனர்ஜி டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டன்ஷியலும் காமனா இருக்கு. இந்த மாதிரி டைஎலக்ட்ரிக்கை இந்த பேரல்பைட் கெப்பாசிட்டருக்குள்ள இன்சர்ட் பண்றதால இந்த மாதிரி பெராமீட்டர்ஸ் மாறுதுங்க. ஸோ இதை நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மூலமா ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான சென்சாரா நமக்கு இது யூஸ் ஆக முடியும் இந்த கெப்பாசிட்டர். வந்து ஃபியூல் டேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எந்த அளவுக்கு ஃபியூல் இருக்குது அப்படிங்கறத பாருங்க. இது ஒரு ஃபியூல் டேங்க். இங்க ஒரு கெப்பாசிட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு சர்டன் லெவலுக்கு ஃபியூல் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபியூல் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நம்ம ரொம்ப சென்சிபிளா இதுல இருந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இது இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்றோம்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் கூட கனெக்ட் பண்ணிருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபியூல் லெவல் அதிகமாக இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். எந்த அளவுக்கு அதிகமா உள்ள ஃபியூல் ஃபில் ஆகுதோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டன்ஸ் மாறும். கெப்பாசிட்டன்ஸ் மாறுறத இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் ரொம்ப சென்சிட்டிவா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸை நம்ம சென்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த ஃபியூல் லெவலை ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் ஏரோப்ளேன்ஸ்ல நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கெப்பாசிட்டருக்குள்ள டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்றது மூலமா இந்த மாதிரியான பெராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் இன் பெராமீட்டர் ஸ்டடி பண்றது மூலமா அந்த ஃபியூல் டேங்க்ல எவ்வளவு ஃபியூல் இருக்குதுன்றத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது இந்த கீபோர்ட் சுவிட்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீபோர்ட் சுவிட்சஸ் எல்லாம் நம்ம ஒரு பர்டிகுலர் கீயை பிரஸ் பண்ணும் பொழுது அந்த கீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலால மேடப் பண்ணிருப்பாங்க. இந்த கீ கூட ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்த கீயை பிரஸ் பண்ணும் பொழுது டைஎலக்ட்ரிக் உள்ள இன்சர்ட் ஆகுது. டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் ஆகும் பொழுது அதோட கெப்பாசிட்டன்ஸ் மாறும், எனர்ஜி மாறும், இல்லைன்னா பொட்டன்ஷியல் மாறும், இல்லைன்னா பொட்டன்ஷியல் காமன் சேமா இருக்கும். இந்த மாதிரி அது வித்தவுட் த பேட்டரி வித் த பேட்டரி அப்படிங்கறத பொறுத்து இந்த பெராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ டெஃபினட்டா இதுல ஏதோ சம் சேஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சேஞ்சை இதோட அசோசியேட்டான எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ இந்த கீ பிரஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதனால இந்த சிக்னல் சேஞ்ச் ஆயிருக்குது, இதுல வரக்கூடிய சிக்னல் சேஞ்ச் ஆயிருக்குது அப்படிங்கறத ஒரு மெக்கானிசம் அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அது மூலமா நம்ம கீபோர்ட்ல எந்த கீயை பிரஸ் பண்றோம் அப்படிங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரொம்ப சென்சிபிளா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டைஎலக்ட்ரிக் உள்ள இன்சர்ட் ஆகிறதால இதுல வந்து சம் சேஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சேஞ்ச் அது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் கீபோர்ட், அதாவது கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கீபோர்ட். இதை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.